ஐடியல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுமேன்னு பகவானை ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும். சாரி, கூந்தல பிச்சுக்கும். தண்ணி கேணி தண்ணி தான், லேசா உப்பு கரிக்கும். ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரினை கொட்டி வச்சிருக்கேன். 2 நாளைக்கு மருந்து வாசனை வரும். அப்புறம் அதுவே பை தி வை, உங்களுக்கு பிடிக்குமேன்னு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன். அம்பேத்கரை எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. வணக்கம்மா. வணக்கம். டீ சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் இப்பதான் நினைச்சேன். நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது? தேங்க்யூ. எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். இந்த அம்மா பேரு தேவானே. உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவ்வளவு ஷோக்கா சமைப்பா. I see. உங்க நீக்க போக்கு தெரிஞ்சு குக் பண்ணணும் பாருங்க. ஆமாமா. அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன். She is also like you, so you will also like her. What do you mean? தப்பா நினைக்க கூடாது. இந்த அம்மாவும் உங்கள மாதிரியே ஏ மாதிரி ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான்சென்ஸ் மிஸ்டர் சாஸ்திரி. சமையல்காரியோட கேஸ்ட் எனக்கு முக்கியம் இல்லை, சமையலோட டேஸ்ட் தான் முக்கியம். அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் யூனிட்டி, நாட் இன் கம்யூனிட்டி. அவங்களும் உங்களை மாதிரி ஹரிஜன பெண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு. She is also an ideal woman. அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா I would have appreciated your broad outlook, Mr. Shastri. Sorry, madam. Oh, so sorry. It's okay, it's okay. Meet me at my office tomorrow. You may go. தேவானே. அம்மா, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க. ஏன் நின்னுட்டு இருக்கிற? உட்காரு. ஐயோ வேண்டாமா. ஐயோ இந்த மரியாதைலாம் எனக்கு பிடிக்காதம்மா. சேர்ல உட்காரு. இல்லம்மா, நான் நிக்கிறேன். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? பயந்துட்டியா? தேவானே, எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது. எல்லோரும் ஒரே நிறை, எல்லோரும் ஒரே எடை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி. உனக்கு புரியுதா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேட்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல். என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு. பாம்பை பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா, பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க. அப்படித்தானேம்மா? நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே. அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டே மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவுறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே, நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அடிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்குத்தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவ அகலத்துக்கு பொட்டும் ஒரு முளை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. You are really great, தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா.
உங்களுக்கு இந்தாங்க சார், இந்தாங்க கிளர்க் லீவு, அதையும் நீங்க தான். அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். குட் மார்னிங் மேடம். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. ம். சொல்லுவேன். இந்த பாருப்பா, நிறுத்து. இந்த பாரு. இந்த பையனை ஏன் அடிக்கிற நீ? அம்மா அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொல்றான் அதானே? இத பாருப்பா, இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்றதே ஆச்சரியம். போறேன்னு சொல்ற பையனை நீ ஏன் தடுத்து நிறுத்துற? இவன் படிச்சு நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே பெருமை. அதுங்காட்டி ஆளை தின்னுடுங்களே வருமே. அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற, அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல. இத பாரு, உன் பரம்பரை தொழிலை தான் உன் பேரனை செய்யணுமா? வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம், மாடு மேய்க்கிறவன் பையன் மருத்துவன் ஆகலாம். அதுக்காக தானேப்பா சோத்தையும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. மிஸ்டர் சாஸ்திரி, Yes, madam. இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யுங்க. ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிச்சு பெரிய ஆளா. இத பாரு, மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 50 ரூபா வருமுங்க. அந்த 50 ரூபாய அடுத்த மாசத்துல இருந்து நான் உனக்கு கொடுக்கறேன். இவன் படிக்கிறத நீ தடுக்காத, புரிஞ்சுதா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா? நல்லா படிக்கணும். குட் பாய். நீங்க நல்லா இருக்கணுங்க. கும்பிடுறா. அடிக்க கூடாது. வரட்டுமா? லெட்ஸ் கோ. வணக்கம். 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 நீங்க எல்லாம் மலேரியா தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? போட்டுக்கிட்டோம்மா. உள்ள மருந்து இருந்துச்சா இல்ல மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊசி போட்ட மறுநாளே மலேரியா ஜுரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சுங்களே. என்ன மிஸ்டர் சாஸ்திரி, என்ன இப்படி மேடம். சொல்றது? நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா கேட்கணும். நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு என் ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க. வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்றேன். நாங்க வரோம். தேவானே. அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க. அம்மா நீங்க இங்க ஏ, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லுவேனா? உங்களை திடீர்னு பார்த்தவொடனே கையும் உள்ள காலம் உள்ள. அம்மா குந்துங்கம்மா. ஏ, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த பட்டிக்காட்டுல நீங்க பாக்குறதுக்கு என்னம்மா இருக்கு? ஜீப்ல தான் அன்னாட சுத்துறீங்களே. அது என்னோட உத்தியோகம். ஒரு ஆபீஸ் அம்மாவா இல்லாம உன்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா நடந்தே இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. கடை, கண்ணி, கோவில், குளம் ஒண்ணு விடாம பார்க்கணும். உனக்கு கஷ்டம் இல்லைன்னா என் கூட வரியா? ப்ளீஸ். ஐயா என்னம்மா, உங்களோட வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் இருங்கம்மா. பக்கத்துல புளியந்தோப்புல என் மவன் பாண்டியன் பசங்களோட பச்சை குதிரை தாண்டிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்வீட். ஹே, அங்க பாரு, சில்லு. ஆமா, எனக்கும் விளையாடணும் போல இருக்கு. ஐயோ என்னம்மா நீங்க சின்ன புரியுது. பிள்ளையாட்டம். ஐயோ வாணாமா இந்த வெயில்ல. ஐயோ அம்மா. பாப்பா, என்னையும் உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ, அந்த சில்லுத்தம்மா. ஓ, தள்ளு, வழிவிடு. தேவனே. அம்மா. இச்சா. இனியா. ஆயா. அங்க போட்டு கால. சோசியம்மா வாங்க வாங்க. வாங்க, வாங்க. சோசியம் பாக்க எம்பிட்டியா? தலைக்கு 50 காசு. எனக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லு. குந்துங்கம்மா. கிளி என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம். வெளியம்மா வராதவங்க வந்திருக்கிறாங்க. வக்கனையா ஒரு சீட் எடு. அம்மா ராசிக்கு நல்ல சீட்டா ஒண்ணு எடுத்துக்கூட. பெத்தமகன் பித்தாகி பெருஞ்சோமையா இருந்தாலும் உத்தமியே அஞ்சாதே ஒரு குறையும் உனக்கில்லே. முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி துணை இருப்பாள். மொத்தத்தில் உன் கவலை முழுவதையும் தீர்த்திடுவாள். ஐயோ உன் கிளி ரொம்ப கரைக்கிட்டா சொல்லிடுச்சியா. அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுவோமா? சச்சே, எனக்கு இருக்கு தேவானே. இருக்கட்டும்மா, கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போமே. இருக்கட்டும்மா, எடுக்க சொல்லியா. அம்மாவுக்கு ஒரு சீட் எடுப்பியான், என் கையில கொடுப்பியான். வாடியம்மா வெளியே. ஊரும் அறியாம உலகம்தான் அறியாம யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதின இப்போ ஆபத்தா வருகுதம்மா, ஆபத்தா வருகுதம்மா. யோ உன் கிளி கிறுக்குத்தனமா சீட் எடுத்திருக்கியா? அம்மா எம்போட்டு பெரிய அதிகாரி, அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது. இரு இரு, பூனையை கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன். நீங்க வாங்கம்மா, இது ஒரு விவசாய கிட்ட கிளி. பணமா கொடுக்க போறீங்க? ஐயா
வாங்க வாங்க. அவளா? அவளேதான். ஜீசஸ், பெருமாள் இங்க வா. அந்தோணி, சாராய கடையிலையும் சால்னா கடையிலையும் சதா சுருண்டு கிடப்ப, இப்ப எப்படியா சர்க்கார் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச? கருப்பாய் இருக்காளா? ஆபீசர் அம்மா, அவங்க பேரையா சொல்ற? யாருன்னா எனக்கு என்னடா, கருப்பாய கருப்பாயின்னு தான் கூப்பிட முடியும். சவுப்பா இருக்கிறான்றத சவுப்பாயினா கூப்பிட முடியும். கருப்பாய் இருக்காளா? இன்னொரு வாட்டி சொன்னா உதவிடும். என்ன தெனாவட்டா உனக்கு? பெருமாள், அவ நம்ம கருப்பாய் இல்லாட்டி கருப்பாய் இருக்காளான்னு அவள உரிமைய கேப்பனா? அந்தோணி, ஒழுங்கா போயிரு. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இல்ல, நீ ஏன்டா அலட்டிக்கிற? என்ன பத்தி கருப்பாய்க்குள்ள தெரியும். கருப்பாயே இருக்காளா? பண்ணக்காட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து நேரா ஆபீஸுக்கு வந்தாலும் வரலாம், இல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம். நாளைக்கு வருவாளா? வருவாங்க. வந்தா அந்தோணி வந்துட்டு போனேன்னு சொல்லு. புரியாட்டி திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சொல்லுவேனா? சொன்னா சொல்லி பாரு. அந்தோணின்ற பேரை கேட்டதும் தேசிய கீதத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்களே, அதே மாதிரி நிப்பா. சத்தியமா நிப்பா. வரட்டுமா? அது அம்மா, உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு. யாரு? உங்களை 20 வருஷமா தெரியும்னாரே. எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. திருநெல்வேலி தேவசகாயத்துடைய மச்சான்னு சொன்னா புரியும்னாரேம்மா. திருநெல்வேலி தேவ சகாயத்தோட மச்சானா? பேர் என்ன சொன்னாரு? அந்தோணி.